கண்மணி டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை அக்கா தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த புதிய நாள், இந்த புதிய கிருபைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நாள், இது ரொம்ப பிளஸட் டேயா இன்னைக்கு இருக்கணும்னு சொல்லி உங்களை வாழ்த்துறேன். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ்க்கு இன்னும் சில நாட்கள் தானே இருக்குது. கிறிஸ்மஸை குறித்து நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டே இருப்பீங்க. கேரல் சர்வீஸ் நடந்திருக்கும், கேரல் ரவுண்ட் நடந்திருக்கிறோம், இன்னும் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க, நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. வெரி குட். நிச்சயமா இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிப்போம். நம்ம உள்ளத்திலேயே அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கட்டும். அந்த கிறிஸ்மஸ் காலத்துல நம்ம தியானிக்கிற வரிசையில இன்னைக்கு யோசேப்பை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். புதிய ஏற்பாடு முதல்ல நீதிமான் அப்படின்னு ஒரு மனுஷனை சொல்லுதுன்னா அது யோசேப்பு தான். எதுல சொல்லுது? மத்தேயு 1:19 யோசேப்பு நீதிமானாய் இருந்து மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான் அப்படிங்கிற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். பாருங்களேன், நீதிமான் அப்படின்னு எதனால யோசேப்புக்கு ஒரு பெயர் வருகிறது அப்படின்னு சொன்னா, மரியாளை அவமானப்படுத்த மனதில்லாததினால், அவங்கள அசிங்கப்படுத்த, ஐயோ எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கிற மரியாள் இப்போ கர்ப்பவதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி எப்படியோ யோசேப்பினுடைய காதுக்கு வருது. எல்லார்கிட்டையும் அந்த மேரேஜை நிறுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஆயிருச்சு. எல்லார்கிட்டையும் நிக்கிற, ஏன்பா யோசேப்பு மேரேஜ் நின்றுச்சு, ஏன் நின்றுச்சு, ஏன் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டா, அது உங்களுக்கு தெரியாதாங்க, அந்த மரியாள் சரியான கேரக்டர் இல்லாத பிள்ளையா இருந்திருக்கா, தெரியாம எங்க அம்மா அப்பா இதை யோசிச்சுட்டாங்க அப்படின்ட்டு பாக்குற எல்லார்கிட்டையும் மரியாளை அசிங்கப்படுத்த, மரியாளை அவமானப்படுத்தி அவளை பேசணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாததுனால, ரகசியமாய் அவருக்கு தெரிஞ்ச காரியத்தை மத்தவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணாம ரகசியமாய் தள்ளிவிடும்படி அவர் யோசனையா இருந்ததுனாலதான் அவரை நீதிமான் என்று புதிய ஏற்பாட்டில பரிசுத்த ஆவியானவர் முதலாக எழுதி வைத்திருக்கிறார். அன்பான வாலிப தங்கச்சி, நமக்கு கூட நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுடைய குறைவுகள் தெரியும், குற்றங்கள் தெரியும், அவர்கள் பண்ற மிஸ்டேக்ஸ் தெரியும், அவங்க வாழ்க்கையில் இருக்கிற நிறைய கரைகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டு பத்தி நமக்கு தெரியும், அவங்க கிட்ட அவங்க காரியங்கள் எல்லாம் கேட்டுட்டு அவங்க போன உடனே இன்னொரு ஃப்ரெண்ட் வந்தோடனே அவளை பத்தி தெரியுமா, இப்படி அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசி அவங்க மேல இதுவரைக்கும் இருந்த நன்மதிப்பை நமக்கு எடுத்து விடவே கூடாது. யாருடைய குறைவுகளா இருக்கட்டும், குற்றங்களா இருக்கட்டும், தவறுகளா இருக்கட்டும், அவங்களுடைய பலவீனங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்த கெட்ட ஒரு பெயரா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இன்னொரு நபர்கிட்ட நம்ம சொல்லி அவங்களை இன்னும் அவமானப்படுத்துகிற இருதயம் நமக்கு இல்லைன்னா, நீயும் நானும் நீதிமானா ஆண்டவருடைய பார்வையில இருக்க முடியும். உனக்கு நீதிமானா இருக்கணும்னு ஆசையா இருக்குதா? ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது ஒரு நீதிமானா என்ன பார்க்கணும், யாருடைய குறைவுகளையும் சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. இதே பேரை உடைய பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யோசேப்புக்கு இதே சுபாவம் இருந்தது. போத்திபாருடைய மனைவி தவறு செய்யறதுக்கு தான் வராங்க, ஆனா எந்த இடத்துலயும் போத்திபாருடைய மனைவியை இப்படி வந்தாங்க, நான் தான் அதை விட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்தினதாவோ அவங்க பேரை அசிங்கப்படுத்தினதாகவோ இல்லவே இல்லை. ஒருவேளை போத்திபார் எவ்வளோ மனம் உடைஞ்சிருவாரு, அவங்க வாழ்க்கையே உடைஞ்சிருல. என்ன நினைச்சாரோ, ஒரு இடத்திலையும் போத்திபாரின் மனைவியை அவமானப்படுத்தவே இல்லை. அது மாத்திரம் இல்ல, அவர் ஜெயில இருக்கிறப்போ அந்த 2 ஜெயில் கைதிகளும் கேக்குறாங்க, என்னப்பா உன்னை பார்த்தா நல்ல ஆளு மாதிரி தானே இருக்கிற, ஏன் இப்படி இப்படி ஜெயில கஷ்டப்படுற அப்படின்னு சொன்ன உடனே நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம், எனக்கு இத்தனை அண்ணமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் கோபமா என் மேல பொறாமப்பட்டு என்னை குழியில தூக்கி போட்டாங்க, அடுத்த அடிமையா வித்துட்டாங்கன்னு கதையா சொல்லியிருப்போம்ல. ஆனா யோசேப்பு சொல்வார், நீ வாசி பாரு, 40ஆவது அதிகாரத்துக்கு மேல ஆதியாகமத்துல வாசியே, அதுல நீ பார்க்க முடியும். என்ன சொல்வாருன்னா, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். அந்த இடத்துல கூட தான் ஜெயில்ல இருக்கிறதுக்கு காரணம் போத்திபார் மனைவின்னு சொல்லியோ, அல்லது நான் இந்த தேசத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னோட அண்ணமார்னு சொல்லியோ யாரையுமே குற்றப்படுத்தி அவமானப்படுத்த மனசே இல்லாம, நான் களவாய் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், இவ்விடத்திற்கு வருகிற அளவுக்கு நான் எந்த குற்றமும் செய்யல அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு நீதிமான். பழைய ஏற்பாட்டுல நீதிமானா யோசேப்பை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பும் நீதிமானா இருந்தார். 2 பேரிடத்திலும் காணப்பட்ட குணம், யாரையும் யாருடைய குறைவுகளையும் யாருடைய குற்றங்களையும் வெளிப்படுத்தி அவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம் இல்லாத காரணத்தினால் அவங்க நீதிமான் என்ற பெயரை பெற்றாங்க. ஒருவேளை மரியாள் குற்றமே செய்யல, அங்கேயாவது பழைய ஏற்பாட்டிலேயாவது குற்றம் புரிந்திருக்கிறாங்க, அவர் மறைச்சார். இவர் குற்றமே செய்யல, ஆனா அவருக்கு அது தெரியாது இல்ல, ஆனா நீதிமானா இருந்தார்.
அன்பான தங்கச்சி, இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட பேசுறார். நீ ஆண்டவருடைய பார்வையில் நீதிமானா மாற முடியும். உன் குடும்ப உறவுகளுக்குள்ளா இருக்கலாம், அல்லது உன்னுடைய கசின்ஸ், இன்னும் தூரத்து சொந்தங்களா இருக்கலாம், உன் கூட படிச்சவங்களுடைய குறைவுகளா இருக்கலாம். எல்லார்ட்டையும் அதை ஸ்ப்ரெட் பண்ணி, இன்னைக்கு சோசியல் மீடியா ஈஸியா ஒரு காரியம் போட்டா போதும் எல்லாத்துக்கும் அது பரவிடுது இல்ல. நம்ம கிறிஸ்தவர்கள் நீ ஜோமனிக்கோப்பா அப்படின்னு சொல்லி பிரேயர் பாயிண்ட் சொல்ற மாதிரி அவ இப்படியா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லக்கூடாது. வேதாகமத்துல ஒரு வசனம் இருக்குது, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படி சொல்லுகிறது, குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை பிரித்து விடுகிறான். பத்தியா, குற்றத்தை மூடணும்னா சிநேகத்தை என்ன செய்யறோமா, நாடுறோமா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நான் ஒரு நீதிமானா வாழ ஆசைப்படுறேன், எனக்கு அப்படிப்பட்ட நாவை தாங்க, மற்றவர்களுடைய குறைவுகளை நான் சொல்லி தெரியாத ஒரு நல்ல நாவை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிடலாமா? கண்களை மூடும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையில நாங்க உடைய கரத்துல வருகிறோம். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல யோசேப்பை குறித்து அதிகம் பேசப்படவே செய்யாதுப்பா. ஆனா இன்னைக்கு நீங்க யோசேப்பின் மூலம் எங்களோடு நீங்க பேசுறீங்க. வேதாகமத்திலும் யோசேப்பு அதிகமாய் பேசினதா இல்ல, ஆனா எங்க கூட இன்னைக்கு பேசியிருக்கிறார். அவர் ஒரு நீதிமானா இருந்ததை போல நாங்களும் பிறருடைய குறைவுகளை தூற்றி திரியாதபடிக்கு மறைக்கிறவர்களாய், குற்றங்களை மூடுகிறவர்களாய், சிநேகத்தை நாடுகிறவர்களாய் காணப்படும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நாவை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோப்பா. எங்க நாவை கண்ட்ரோல் பண்ணுகிற அபிஷேகத்தை, பலன, கிருபையை எங்களுக்கு தாங்க. எங்க நாவு ஆண்டவரே இப்படி கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சுன்னா அது உமக்காக பயன்பட முடியும். உமக்கு பயன்படுகிற நாவாய், கிருபை பொருந்தின வார்த்தைகளை பேசுகிற நாவாய் இருக்கட்டும்னு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.